இந்த சின்ன மிஷினை வச்சு உங்கள் தோட்டத்தில் இருக்க களை எல்லாத்தையும் நீங்களே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கருடா பவர் வீடர் டீசல் இன்ஜின் மிஷின். பர்டிகுலராக வந்து சின்ன தோட்டம், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி இடங்களில் களை எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீ போட்டு வண்டி நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். இந்த 2 கியரில் ஃபஸ்ட்டு கியர் எதுக்கு அப்படின்னா அந்த வண்டி முன்னாடி போகிறதுக்கு. அது டிரைவு நியூட்ரல் 2 தான் இருக்கும். இப்போது டிரைவ் போட்டிருக்குது, வண்டி முன்னாடி போகுது. 2வது கியர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண் உழுது பார்த்தீங்களா, அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. டிரைவு, நியூட்ரலு, ரிவர்ஸு. டிரைவ்னா முன்னாடி சுற்றும், ரிவர்ஸ்னால் பின்னாடி சுற்றும். அவ்வளோதான். இப்போ மிஷின் எப்படி மண்ணை கிளறுதுன்னு நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மண் லூஸ் ஆகிறதையும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இது நம்ம மெயின் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு நடுவில் நம்ம வந்து களை வந்துச்சு அப்படின்னா ஆள் விட்டு பண்ணுறது இல்லை. நம்ம வந்து ஓஸ் எடுத்து போட்டு நம்மளே இந்த கருடா பவர் வீடரை வச்சு நம்மளே ஓட்டிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா தான் மிஷினை ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. அப்பா கொஞ்சம் இது ஓட்டி நல்லா கொஞ்சம் அனுபவம் இருக்கனால அப்படியே அருமையாக ஓட்டுறாரு. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, புதுசாக ஓட்டுனீங்க அப்படின்னா வந்து அந்த திருப்பும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது தெரியும். உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை வந்து ஏதோ ஒன்று அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் திருப்பும்போது கொஞ்சம் லைட்டாக சிரமப்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நேக் கிடச்சிரும். நேக் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2வது டைம் 3வது டைம் ஓட்டும்போது உங்களுக்கே வந்துடும். ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது 1 லிட்டர் டீசலுக்கு எவ்வளோ நேரம் ஓடிச்சுங்கிற ஒரு சரியான கணக்கு நம்ம என்னால் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மிஷினை பற்றி ஒரு டீட்டெயில்டாக பார்த்துட்டு 1 லிட்டர் டீசலுக்கு எவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பெரிய கல் ஏதாவது கிடக்குது அப்படின்னா நம்ம தான் மேனுவல் எடுத்து போடணுங்க. சின்ன கல் அதெல்லாம் வந்து அதுவே வந்து இல்லை பொடி ஆக்கிரும். இந்த பிளேடு போட்டு சுற்றுற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அதுவே பொடி ஆயிரும். அது பெரிய கல் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா பிளேடு டேமேஜ் ஆயிரும். அதனால் அது நம்ம முன்னாடியே அந்த ஃபீல்டை ஓட்டுறதுக்கு முன்னாடி அதை பெரிய கல் எதாவது கிடக்குதுன்னா நம்ம எடுத்து ஓரமாக போடுறது பெஸ்ட்டு. சரி, இப்போ நம்மளும் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஒரு ரவுண்டு எடுத்து நானும் ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அது முதல் தடவை ஓட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நம்மளும் அசால்ட்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். முதல் தடவை வந்து ஆக்சுவலாக திருப்பும் போதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திருப்பினேன். அது ஆக்சுவலாக நீ போக போக நீ அடுத்த 2வது தடவை 3வது தடவைலாம் ஓட்டும்போது நம்மளுக்கே பழகிடும். ஒரு ஜம்முன்னு நல்லா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டுறதுக்கும்.